ஆஷ் ஒர்க் அவுட், லோக்கி மேன், அப்புறம் நாங்க 3 பேரும் ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களோட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த கதை என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வந்தவொடனே வெயின ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வெயிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் என் வெயிட் கொடுத்தேன். 66.6ல இருந்தது. மசில் அப்ஸ், புல் அப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ் ஒரு எக்ஸசைஸ்க்கு 3 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மட்டும் என்ன வெயிட் போடுறோம் அப்படின்றத நம்ம வெயின்லயே கொடுக்கணும். எல்லாமே நான் என்னோட 1 RM கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தினேஷ் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 1 RM கொடுக்க கூடாதுடா, எல்லாத்துலயும் என்னோட 1 RM எவ்வளவோ அதை வந்து நான் தினேஷ் ப்ரோக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் பதிலுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்து இதை என்ட்ரி பண்ணிக்கங்க, நான் முன்னாடி தெரியாம கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மாத்தி என்டர் பண்ணிட்டாங்க. த்ரூ அவுட் இந்த காம்படிஷன் ஃபுல்லா எனக்கு ஒரு அன்பெய்ட் கோச்சாவே இருந்தாரு தினேஷ் ப்ரோ. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் 8:30 மணிக்கு போல ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் 5 kg கொடுத்திருந்தேன். அதே 5 kgல தான் பண்ணேன். அது ரொம்பவே ஈஸியா இருந்தது அப்படின்றதுனால செகண்ட் அட்டெம்ப்ட்ல 7.5 இதுதான் என்னோட பிஆர். இந்த வெயிட்டை கொடுத்து பண்ணேன். இதுவும் ரொம்பவே ஈஸியா இருந்தது. அதனால தேர்ட் அட்டெம்ப்ட்ல நான் 10 kg வச்சு பண்ணேன். அதுவும் பண்ணிட்டேன். 3 அட்டெம்ப்ட்லயும் வேலிட் ரெப் வாங்கி என்னோட பர்சனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ என்னோட பிஆர் மசில் அப்ஸ்ல 10 kg கொண்டு வந்திருக்கேன். மசில் அப்ஸ்ல ஹையஸ்ட் வெயிட் வச்சு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷ் ஒர்க் அவுட் தான். ப்ரோ பத்தி ஒன்லைன்ல ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ப்ரோ ஆஸ் ஆரா, அவ்வளவுதான். அடுத்தது புல் அப்ஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 37.5 kg கொடுத்திருந்தேன். அது ரொம்பவே ஈஸியா போச்சு அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டா 45 கொடுத்துட்டேன் செகண்ட் அட்டெம்ப்ட்ல. அடுத்து தேர்ட் அட்டெம்ப்ட்ல 50 kg கொடுத்திருந்தேன். மேல போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கஷ்டப்பட்டு புல் பண்ணி எப்படியோ வேலிட் ரெப் வாங்கிட்டேன். இதுலயும் என்னோட பர்சனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணி 50 kg என்னோட பர்சனல் ரெக்கார்டா செட் பண்ணிருக்கேன். அடுத்து புல் அப்ஸ்ல ஹையஸ்ட் வெயிட்டை வச்சு லிஃப்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சரவணன் அப்படின்றவர் தான். இவர் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொன்னாரு. அதுக்காக இவருக்கு ஒரு நன்றி இந்த வீடியோல சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அடுத்த டிப்ஸ்ல 47.5 kg பண்ணேன். ரொம்ப ஈஸி. அதனால செகண்ட் அட்டெம்ப்ட் 50 kg பண்ணேன். தேர்ட் அட்டெம்ப்ட் 60 kg பண்ணேன். மூணுமே வேலிட் ரெப். இதுலயும் பர்சனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி புதுசா ஒரு பர்சனல் ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ். என் வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் பண்ணதே இல்ல. அதனால இதை பத்தி சொல்லணும் அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 60 kg கொடுத்தேன். செகண்ட் அட்டெம்ப்ட் 75 கொடுத்தேன். தேர்ட் அட்டெம்ப்ட் 80 கொடுத்தேன். ஸ்குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 80 kg எனக்கு ரொம்ப டஃபா இருந்தது. ஸ்குவாட்ஸ் வந்து 80 வந்து பண்ணதுனால தான் என்னோட டோட்டல் வெயிட் இப்போ 200ல ரவுண்டா நிக்குது. அப்புறம் RIS அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நான் டாப் 3ல கன்ஃபார்ம் வரமாட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால நான் அதெல்லாம் போட்டு செக் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சது தினேஷ் ப்ரோ, செகண்ட் பிளேஸ் பிடிச்சது லோக்கி மேன், தேர்ட் பிளேஸ் பிடிச்சது ஆஷ் ஒர்க் அவுட். இவங்க 3 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டோட்டலா இந்த காம்படிஷன்ல நான் ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ்லயே 3 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. மொத்தமா 12 அட்டெம்ப்ட் வரும். இந்த 12 அட்டெம்ப்ட்லயும் வேலிட் ரெப் வாங்கினது மொத்தமா 2 பேர் தான். அதுல நானும் ஒருத்தன். அடுத்தது எல்லா எக்ஸசைஸ்லயும் என்னோட பர்சனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணி புதுசா ஒரு பர்சனல் ரெக்கார்டை செட் பண்ணிருக்கேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் தி மோஸ்ட். நான் இந்த காம்படிஷன்ல கொடுத்த எஃபர்ட்டை பாராட்டுற விதமா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிரியேட்டின் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் அஃபிஷியலா ஒரு கலிஸ்தனிக்ஸ் அத்லீட். அடுத்த வருஷம் ஜோபி பசங்களை முடிச்சு விடுறோம். நான் இவங்களை முடிச்சு விடுறாங்களோ இல்லையோ, நான் முடிச்சு விடுறேன் ஜோபி பசங்க எல்லாரும்.